தம்பி? சரி ராஜா, ஓகே. அவன்கிட்ட அஜாட்ட சொல்லிட்டேன், நான் காலையில் அப்பாலே சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத. ஓகே ஓகே, சரி ரைட், ஓகே. அப்படியே ரைட் எடுத்து இதில் விட்டுருவாங்க. ஆமாம் ராஜா, ரைட் எடுத்து விட்டு லெஃப்ட் போய் வந்துடலாமா? ரைட்டே போய்ட்டு வந்துடுவோம்னா சரி. நிறையா வாட்டர் இருக்குது. இதுக்கு மேலே பழம் இருக்கு, என்னடா இருக்கு நீ? நல்லா தானே வண்டி ஓட்டுறேன். ஒரு நாள் நாளைக்கு வாய் தடைகள் விட்டாச்சு போதும். எழுத போனால் அந்த வண்டி எடுக்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்குண்ணே, நவசாக இருக்குண்ணே. அப்படி அது மன பிராந்தி, வேற ஒன்றும் இல்லை. என் வண்டியை திறப்பு மட்டும் அப்படி தானே இருக்குது. அது மன பிராந்தி, வேற ஒன்றும் இல்லை. மொட்டை வேறு அடிச்சிருக்காங்க. ஆமாம், அது பிள்ளைக்கு எதாவது கோயிலில் வேண்டியிருந்தானாம்மா, அதுக்கு அடிச்சிருக்கானாம்மா. நான் யாரும் புதுசாக டிரைவிங் வண்டி யாராவது புதுசாக சொல்லி கொடுக்கணும்னு பார்த்தா இப்போ ரிட்டர்ன் ரொம்ப பார்த்தேன், அவன் தான் உட்காந்துருந்தான். ரைட்றாங்க. மொட்டை அடிச்சிருக்கிறதுக்கு அடையாளமே இல்லை. மொதல் ஃபோட்டோவே அவன் தான் இருக்கான். என் ஃப்ரெண்டு அவன், அந்த டேவிஸ் கூட. அப்படி? ஆமாம், திருவள்ளூர்லேருந்து பழக்கம். நோவா ஸ்கூல். ஒரு 4 செவத்து கட்டி விட்டு ஸ்கூலுன்றாங்க. மொத்த பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு அவ்வளோதாண்டி. நம்ம வீடு சைஸ் தாண்டி, 20க்கு 60 கூட இல்லைடி, 60 தாண்டி. பிருந்தா, நீங்கள் எந்த காலேஜ் படிச்சீங்க, எந்த ஸ்கூல் படிச்சீங்க? அங்கே தான் படிச்சீங்க. இல்லைம்மா, டார்ச்சர்லாம் எப்படி? நான் அங்கே தான் போகலான்னு இருக்கேன். ஏன் படிக்கிறங்காட்டி வேணாங்கிறியா இல்லை? இல்லை, அது ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க, மட்டம் தட்டுற மாதிரி, அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. மட்டம் தட்டுற மாதிரினா புரியல. இப்போ நானும் 12th பயாலஜியில் ஃபுல்லாகவே ஃபெயில் தானே ஆனேன். எங்களுக்கு சொல்லியே தர மாட்டாங்க, டாப்பர்ஸ்க்கு மட்டும் தனியாக கூப்பிட்டு வெளியே உட்கார வச்சு சொல்லி தருவாங்க. அது வேறையா? நாங்கள் கேட்டதுக்கு அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. இங்கே அப்படி தானே, டாப்பர்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு கிளாஸு சொல்லி தருவாங்க, அந்த மாதிரி. அது செட் ஆகாது. ஆனால் எல்லாருமே படிச்சு எடுத்தாங்க. இப்போதான் ஃபெயில் ஆகிறவங்களுக்கே தனியாக கிளாஸ் எடுத்தாங்களே. எடுப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. போர்ஷன்ஸ் இப்போ இவங்களுக்கு நிறையா சொல்லி தராங்கன்னா உங்களுக்கு கம்மியாக சொல்லி தராங்க. நீங்கள் பாஸ் ஆனால் போதும், அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி நிறையா பார்ப்பாங்க. சின்ன 5th வரைக்கும் தெரியாது, அதுக்கு மேலே தெரியும். ஒரு 8th 9th இப்போ வரைக்கும் ஓகே. இப்போ இதெல்லாம் படிக்கிறது நான் அங்கே தான் போகலான்னு இருக்கேன். +1 எப்படின்னு ஏன் ராஜா? ஒன்று தான் சொல்கிறது, நல்லபடியாக போயிட்டு வாங்க. தெரியல. மெரிட்டுக்கு ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணலையே. பண்ணுவாங்களா ஃபீஸ் கம்மி? அப்போ கேட்டிருக்கணும்ல. நம்ம அவங்ககிட்ட பேசணும், இல்லாட்டி கம்மியாக பண்ண மாட்டாங்க. ஐயோ, அப்படி போய் பேசலாம் இல்லைங்க நீங்கள்? புரியல, நீங்கள் வாயில வச்சுருக்கீங்க. நீங்கள் ஊமையா? ஸ்கூலுக்கு யார் போயிட்டு இருக்காங்க? 2 பேர் போய் பேசினா தான் 2 பேரும் போய் பேசணுமாமா? அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் மெரிட், இப்போவும் மெரிட், செகண்ட்லேயும் ஃபீஸ்லாம் கம்மி பண்ணுவாங்க. முதல்ல ஒரு புள்ள வேலை வேண்டாம்னு சொல்லி இப்போ தான் கேட்குறேன். அனுபவப்பட்டதில் சொல்லுது. இல்லை எல்லாருமே வேலை ஒன்று ஓகே, ஸ்டடீஸ் எல்லாமே கிளியர். இங்கே சிடிசி முதலி வேலையிலேருந்து கொண்டு விட்டு போகிறாங்களா? இங்கேருந்து வேலை ஸ்கூலுக்குலாம் கொண்டு வராங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க அப்பா இருந்துட்டு ஃபுல் இதுவும் இவர்கிட்ட வந்துருச்சுல்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்த் நிறைய ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஆமாம், 11th பாப்பா, டார்ச் வீடு விற்பனைக்குன்னு போட்டிருக்கா. ஏன்னா டார்ச்சர் வீடு விற்பனைக்குன்னு போட்டிருக்கு. டக்குன்னு பார்த்தோன்னா என்னடா டார்ச்சர் வீடு, அது எப்படா இருக்கும் டார்ச்சர் வீடு? நம்ம யோசிக்கிறது டக்குன்னு மெயினில் தோணும். அந்த இச்சு பார்த்துட்டேன். பட் டக்குன்னு அதை படிக்கும்போது டார்ச்சர் வீடு. ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஓகே தானே? ஸ்டாஃப்ஸுமே பார்ஷாலிட்டி ஓகே. எனக்கு பரவாயில்லையான்ற டீச் பண்ணுறதுலாம் பரவாயில்ல. அதுதான் பிரச்சனைங்கிறாங்க. இப்போது சிஎஸ்ல 13 சென்டம் கிட்ட வந்துருக்கு.
அந்த மாதிரி பேசி பேசுறது ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் பேசினால அவர் போயிட்டார். ஸ்டாஃப் போயிட்டாங்க. யார் பிரின்சிபலா? பிரின்சிபல் அப்படி பேசினார் போல. அப்புறம் இன்னொருத்தர் ஃபிசிக்ஸ் சார், அவரும் நல்லா சொல்லி தருவார். சேலரி கம்மியாக கொடுக்கறதுனால அவரும் இங்கே நிறைய பேர் ரிலீவ் ஆயிட்டாங்க. பார்த்தேன் பாருங்க. ஆனால் சென்டம் இருந்துச்சு. சிஎஸ்ல இருக்கலாம். அவர் பேசுகிற ஸ்லாங் சரியில்லை, விதம் சரியில்லை. பிரின்சிபல் தானே? அரவிந்த் அந்த மூஞ்சி சுழிச்சிட்டு ஒரு மாதிரி டைப்பாக பேசுகிறாப்புல. அதான் ஸ்டாஃப்ஸே பயந்துக்கிறாங்க. அதனால பயப்படுறீங்கண்ணா, சும்மா வேலைக்கு போகிறாங்க. எப்போட வெங்காயிட்டு போக வேண்டியது. அதான் ரிலீவ் ஆயிடுறாங்க. சில பேர் இன்னும் ஒரு பக்கம் வேற பக்கம் மட்டும் டார்ச்சராக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது பாப்பா. எல்லா பக்கம் டார்ச்சர் தாங்க. அந்த ஃபிஃப்த்து நம்ம கேஜி வித்யாலயிலே இருந்தோம்ல, அந்த அம்மாவே டார்ச்சர் தாங்க. வெளியேருந்து பார்க்குறேன். வெளியேருந்து பார்க்கும்போது எல்லாம் தெரியும். உள்ளே போனால் எல்லாரும் நம்மள மாதிரி டம்மி பீஸாகவே இருப்பாங்களா? ஏமாதான் என்னமோ உண்மைதானே. நான்லாம் டம்மி பீஸில் நான்லாம் கௌரவம் ஒத்துக்கோண்டா. நானும் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொன்னேன். இனியெல்லாம் ஒரு பொண்ணு மதிக்கவே மாட்டேங்குது. கூட வர பார்க்குற பொண்ணு அப்படியா? யாருமே எதுவுமே கழுவி கழுவி ஊற்றுது. ஹாரன் அடிச்சிருக்கோம். எப்படின்னு ஹாரன் அடிச்சிருக்கோம். ஆப்போசிட் வர வண்டி தெரில. இல்லை நம்ம என்ன பேசுகிறோமோ அது ரெண்டாவது. பட் அதோட கவனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். முடியாதுங்கிற மாதிரியே தான் சொல்லுவார். ஷீல்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹலோ சொல்லுங்கள். ஆமாங்கண்ணா வந்துட்டிங்களாண்ணா? முன்னால் கேட்டுக்கிட்ட வாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் இல்லை, வெளியே இருக்கேன். கேட்டுக்கிட்ட வாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் அம்மா இருப்பாங்க. கொரோனா பேட்ச்னால அம்மாட்ட உங்கள் வண்டி சாவி இருக்குது, வாங்கிக்கிங்க. இந்த இனோவா சாவி அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அது உங்கள் வண்டிக்குள்ளேயே தான் இருக்குது. வண்டிக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் அமௌண்ட்டு கையில் இருந்தால் அவங்கள்ட்ட கையில் கொடுத்துருங்க. இல்லை அக்கௌண்ட்டில் இருக்குன்னா அப்போ அம்மா இருப்பாங்க, அம்மாட்ட கொடுத்துருங்க. நீங்கள் பாப்பாவே எல்கேஜி கொடுங்க. மாறிட்டாங்க. யூகேஜிக்கு போயிட்டாங்க. அம்மா அந்த காயில் ஒரு சாவி தனியாக ஒரு சாவி போட்டு வச்சிடலாமா? அந்த சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் பணம் ஒரு 4 ரூபா தருவார், வாங்கிக்கிங்க. ஓகே ஓகே 4 ரூபா வாங்கிக்கிங்க. அண்ணா கொடுத்துரு, வாங்கிக்கிங்க, தருவாங்க. கொடுத்துருங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சாவி வரும். 2 வீலர் சாவி கொடுங்க. காரை நிறுத்திட்டு வந்து சாவி தரணுக்கு இல்லை, நீ அந்த சாவி கொடுத்து வாங்கிக்கிங்குது. அண்ணா ஓகேண்ணா பாருங்க. ஹலோ அண்ணா ஓகேண்ணா பாருங்க. இப்போ நான் லவ் பண்ணுவோம்ல. எல்லாருமே ட்ரெயின் ஆயிருக்கீங்க. நான் என்னதான் பண்ணுறது? நான் அன்னைக்கு செந்தில் நின்றுட்டு அந்த ஆள் தரேன். நான் செந்தில் நான் பேசிட்டு இருந்தேன். எத்தனை பேர் இருந்தாலும் கரெக்டாக செய்வேன். அவர் என்ன சொல்கிறது, ஐ எம் நாட் கம்ஃபர்ட். நான்லாம் அவர் கூட பேசினா 2 வாரத்துக்கு அப்புறம் 3 வாரத்துக்கு வேறு ஏதாச்சும் பேசுகிறேன். நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நமக்கு அது செட் ஆகுது. ஆனால்
அன்னைக்கு போய் பேசினீங்களா? நான் பேசவே இல்லைங்க. அந்த மிஸ்ஸே போய் பேசிட்டு வந்தேன். அவர் ஏதோ பெரிய என்னதான் ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்தாலும் நம்மள்ட்ட காசு வாங்கி தானே ஸ்கூல் நடத்துகிறாரு. ஏன் மதன்? நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அவங்க அப்பா அந்த அளவுக்கு இல்லை. அவர் கொஞ்சம் காமாக தான் பேசினார். சொல்லி தரக்கெல்லாம் வருவார். அப்போல்லாம் ஒரு மாதிரி அரவிந்த் சார் டீச் பண்ணுவாரா? அவர் யாரை டீச் பண்ணுறாரு? அவர் இருக்கிறவங்க டீச் பண்ணுறதுக்கு டைம் தெரியாது. கரெக்டு தான். எக்ஸா வேற வருவார். எவ்வளோ மார்க்? 491. நீங்கள் படிக்கும்போது 600 வந்துருச்சுல்ல? அப்போ நீ எங்கள் வீட்டு வழியே தான் போயிட்டு வந்திருக்கணும். டெய்லி நடந்து போயிட்டு அப்படியா? இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அந்த வழியாக தான் வருவோம். இப்போ அந்த 4-5 பொண்ணுங்க ஒட்டுக்கா நடந்து வருவீங்களே, அதில் ஒன்று நீ தானா? 2 பேர் தான் வருவாங்க. அப்படியா? தம்பி கீரி விழுகல. இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்தேன். இல்லை எனக்கு கேஸ் சரியா ஆனால் கிளச்சு நல்லா தானே இருக்கு. பட் இது சுற்றி வந்தாலே 1/4 மணி நேரம் ஆயிடுது. ஆமாம். அந்த வண்டி எடுத்து பார்ப்பேன். நேராக போய் பிருந்தா இறக்கி விட்டு 2 எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வந்தோம்னா டைமிங் கரெக்டாக இருக்கும். அது வேற 2 பேர் தான் விடுவாங்க அங்க. அப்போ நம்ம கடைசியாக போகணும். நான் போய் முன்னாடி இருந்தேன். ஒரு நாள் அந்த புள்ள மிஸ் கிட்ட சொல்லாம நான் வந்து பார்த்து வெளியே வந்துச்சு. ஓடி வந்து அந்த படிக்கடிக்கிட்ட வே அப்படின்னு நிக்குது. மிஸ்ஸுக்கு திட்டவும் முடியல, சிரிக்குது அந்த புள்ள மிஸ். பரவாயில்ல, அன்புக்கு புது கிளாஸ் மிஸ் பரவாயில்ல, இதுவும் புதுசு, 2 பேரும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் விட்டு மாத்துறது இல்லை அவனை. அன்பதா? ஆமா, நானும் அதை தான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு மாத்தாதீங்கன்ட்டு. 4 செட்டு மட்டும் சேர விடாம பார்த்து. ஆமா, யார்கிட்ட சேர்றது மாற்றி மாற்றி எல்லாம் எழுதிடுறான். அந்த மிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும்ல. ஆமாம், அது கம்ப்ளைண்ட். அது யாரைத்தான் கம்ப்ளைண்ட் பண்ணல. இங்கே எழுதிட்டே தான் இருக்காங்க, எதுவுமே எழுத அந்த மிஸ் நானே இவர் என்ன 5 நிமிஷம் லேட்டாக வரான், என்னையே கம்ப்ளைண்ட் பண்ண கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன். போகலாம். பார்ப்பேன்.